ஹாய் காய்ஸ், இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஜிடிக்கான கிளாஸஸ் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கு. ஸ்டாட்டிக் ஜிகே வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. ஒவ்வொருத்தருமே வந்துட்டு என்னென்ன மாதிரியான டாப்பிக்கில் வந்துட்டு கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்டில் சொல்லிட்டு வரீங்க. தொடர்ந்து வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வீடியோஸ் இப்போ வந்து 2-3 வீடியோஸ் எதை பற்றி சம்மந்தப்பட்டதுன்னா விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்ட செய்திகளை தான் நீங்கள் வீடியோஸாக பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃபாஸ்டிங் ஸ்போர்ட்ஸ் இந்தியா, அதாவது இந்தியாவில் சிறப்பாக சொல்லப்படக்கூடிய, அதாவது அதில் அச்சீவ் பண்ணவங்க யார், எதுக்காக அச்சீவ் பண்ணாங்க, அந்த பர்சன் யார், அதுதான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? முதல்ல பார்த்தீங்கன்னா the first Indian to win an individual medal at the Olympic Games, அதாவது ஒலிம்பிக் போட்டியில் தனி நபர் பதக்கம் வென்ற முதல் இந்தியன் யார்? ஒலிம்பிக் போட்டியில் தனி நபர் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேடி ஜாதவ். கேடி ஜாதவ். அதாவது இந்த வீடியோஸில் வந்து நீங்கள் எதற்காக அச்சீவ் பண்ணாங்க, அது யார் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? இன்னொன்று என்னென்னா, இதற்கான விளக்கம் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து தரேன். அதாவது இப்போ வந்து அச்சீவ்மெண்ட் எதுக்காக பண்ணாங்க, அவங்களோட பேர் என்ன, அந்த மாதிரி ஷார்ட்டாக வந்து இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். சரியா? அடுத்தது பாருங்கள், the first Indian to win a gold medal at the Olympic Games, அதாவது ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபினவ் பிந்த்ரா. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, the first Indian women to win an individual medal at the Olympic game, ஒலிம்பிக்கில் தனிநபர் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் யார்? தனிநபர் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்ணம் மல்லேஸ்வரி. கர்ணம் மல்லேஸ்வரி எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் ஒலிம்பிக் மெடல்ஸ் அட் த 2 கன்செக்டிவ் ஒலிம்பிக் கேம்ஸ், அதாவது தொடர்ந்து 2 ஒலிம்பிக் போட்டியில் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்கணும். தொடர்ந்து 2 ஒலிம்பிக் போட்டியிலுமே வந்துட்டு 2 ஒலிம்பிக் போட்டியிலுமே முதலிடம் வென்ற முதல் இந்திய யாருன்னு கேட்குறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஷில் குமார். அதாவது இவங்களாம் என்னென்ன மாதிரியான விளையாட்டுத்துறை சேர்ந்தவங்க அப்படின்றதுல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இது நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், the first Indian to become a world champion in billets, அதாவது பில்லட்ஸ் போட்டியில் உலக சாம்பியன் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்குறாங்க. அதாவது பில்லியட்ஸ் போட்டியில் உலக சாம்பியன்ஷிப் பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்குறாங்க. அவங்க யாருன்னு கேட்டால் வில்சன் ஜான்ஸ் என்பவர் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, the first Indian gymnastic to win a medal at the Commonwealth Games, அதாவது காமன்வெல்த் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய ஜிம்னாஸ்டிக் வீரர் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் குமார் என்பவர் தான் சார். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா the youngest Indian to captain its test cricket team, இந்திய கிரிக்கெட் டீமில், அதாவது இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியோட இளம் இந்தியராக கேப்டனாக இருந்தவர் யார்? இந்திய கிரிக்கெட் டீமில் இளம் இந்தியராக இருந்த கேப்டன் யாருன்னு கேட்குறாங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் பட்டோடி. சரிங்களா? நெக்ஸ்ட், the first Indian to swim across the English Canal, அதாவது ஆங்கில கால்வாயை கடந்த முதல் இந்தியர் யார்? யாருன்னு கேட்குறாங்க. மெஹிர்சன். எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா 1958 மெஹிர்சன் வந்துட்டு ஆங்கில கால்வாயை கடந்த முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு இந்த இந்தியாவில், நம்ம ஹோல் இந்தியாவில் எதுக்கான அச்சீவ்மெண்ட் எதுக்காக பண்ணாங்க, அது யார் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? the first Indian women ஆல்சோ ஏஷியன் உமன், அதாவது ஆசியாவை சேர்ந்த பெண்மணியும் கூட. சரியா? to swim across the English Channel, அதாவது இங்கிலீஷ் கேனால், அதாவது பார்த்தீங்கன்னா ஆங்கில கால்வாயை கடந்த முதல் இந்திய பெண், ஆசிய பெண் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆர்த்தி சஹா என்பவர்கள் தான். பார்த்தீங்கன்னா
இல்லை. அதாவது முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகர் சென். அதே மாதிரி பெண் யார், இந்திய பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தி சஹா என்பவர் தான் சார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, த ஃபர்ஸ்ட் விமன் இன் த வேர்ல்ட் டு ஸ்விம் த 7 seas. 7 கடல்களில் நீந்திய உலகில் முதல் பெண் யார்? 7 கடல்களில் நீந்திய உலகில் முதல் பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூலா சௌத்ரி என்பவங்க தான். பியூலா சௌத்ரி. த ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு வின் எ கோல்டு மெடல் அட் த ஏசியன் கேம்ஸ். ஆசிய விளையாட்டு போட்டியில தங்கம் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் யார்? ஆசிய விளையாட்டு போட்டியில தங்கம் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல்ஜித் சந்து. கமல்ஜித் சந்து என்பவங்க தான். சரியா? நெக்ஸ்ட், த ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் அத்லெட்டிக் டு வின் அ மெடல் அட் த வேர்ல்டு ஈவென்ட். அதாவது உலக போட்டி பதக்கம் என்ற உலக போட்டியில பதக்கம் வென்ற முதல் இந்திய தடகள போட்டியில முதல் பதக்கம் வென்ற இந்திய பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பாபி ஜார்ஜ். அஞ்சு பாபி ஜார்ஜ் என்பவங்க தான் முதல் தடகள போட்டியில தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண். சரிங்களா? நெக்ஸ்ட், அது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஷிப் அவங்க வந்து 2003 வந்துட்டு சாம்பியன்ஷிப்பில் வெண்கல பதக்கமும் வந்துட்டு பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் தயான் சந்த். ரெசிபியன்ட் ஆஃப் தயான் சந்த் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். அதாவது தயான் சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற முதல் நபர் யார்? தயான் சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற முதல் நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபர்ணா கோஷ். அபர்ணா கோஷ் என்பவங்க தான் இந்த தயான் சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற முதல் நபர். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில்ஸ் சர் கிராஃபிக் சோபர்ஸ் ட்ராஃபி. சோபர்ஸ் ட்ராஃபி ஆல்சோ த ஃபர்ஸ்ட் இன் த வேர்ல்டு. அதாவது முதல்ல உலகத்திலேயே வந்துட்டு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலில் சர் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் கோப்பையை பெற்ற முதல் இந்திய பெண். உலகிலேயே முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட். கிரிக்கெட்டை சேர்ந்த ராகுல் டிராவிட் என்பவர் தான். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் இந்தியன் ரெசிபியன்ட் ஆஃப் விஸ்டன் லீடிங் கிரிக்கெட்டர் இன் த வேர்ல்டு. உலகில் விஸ்டனில் முன்னணி கிரிக்கெட்டில் வீரர் விருதை பெறும் முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரேந்திர சேவாக். வீரேந்திர சேவாக் என்பவர் தான் உலகிலேயே விஸ்டன் முன்னணி கிரிக்கெட்டில் அதில் வந்துட்டு வீரர் அப்படின்ற விருதை பெறும் முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். சரிங்களா? இப்போ இது பொதுவாக நம்ம பார்த்துட்டு வந்தோம். பொதுவாக எல்லா கேம்லேயுமே இருக்கிற அச்சீவ் பண்ணவங்கள பார்த்துட்டு வந்துடுவோம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேட்மிண்டனில், அதாவது முதல் பேட்மிண்டனில் ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது த ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு பி ரேங்க்டு வேர்ல்டு நம்பர் 1 இன் BWF வேர்ல்டு ரேங்க்ஸ். அதாவது BWF ஓட உலக தரவரிசையில் நம்பர் 1 இடத்தை பிடித்த முதல் இந்திய பெண். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்மிண்டனில் யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சாய்னா நேவால். சாய்னா நேவால் அவங்க தான் உலக தர வரிசையில் நம்பர் 1 இடத்தை பிடித்த முதல் இந்திய பெண். அடுத்தது பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பி ரேங்க்டு வேர்ல்டு நம்பர் 1 WBF வேர்ல்டு ரேங்கிங்ஸ். அதாவது WBF ஓட உலக தரவரிசையில் நம்பர் 1 இடத்தை பிடித்த முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் படுகோன். பிரகாஷ் படுகோன் என்பவங்க தான். நெக்ஸ்ட், the first Indian to win the All England Open Badminton Championship. அதாவது இங்கிலாந்தோட ஓப்பன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் வென்ற முதல் இந்தியர் யார்? முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பிரகாஷ் படுகோன் என்பவர் தான். சரிங்களா? நெக்ஸ்ட், the first Indian to win the World Junior Badminton Championship and also to win a Super Series tournament by chilling in the Indonesian Open. அதாவது இந்தோனேஷிய ஓப்பனை வென்றதன் மூலமாக அங்கே நடந்ததுனால தான் முதல் இந்தியர். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்திய பேட்மேன் வீரரும்
அது மட்டும் இல்லாமல் உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் பெற்றவரும் சூப்பர் சீரியஸ் போட்டியை வென்ற முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய்னா நேவால் என்பவங்க தான். சரிங்களா? அடுத்தது the first Indian to win the gold at BWF World Championship. அதாவது BWF ஓட உலக சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவி சிந்து அவங்க. பிவி சிந்து என்பவர். சரிங்களா? இப்போ பேட்மிண்டன் பார்த்தோமா? அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் இன் டென்னிஸ்ல இருக்கிறவங்க யார் யார் உலகத்தில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் ஏஷியாவிலேயே முதலிடத்தை பிடித்தவங்க டு வின் த விம்பிள்டன் ஜூனியர் சிங்கிள்ஸ் டைட்டில். அதாவது விம்பிள்டன் ஜூனியர் ஒற்றையர் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார்? ஏஷியாவில் முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்நாத் கிருஷ்ணன் 1954 வந்துட்டு. சரிங்களா? ராம்நாத் கிருஷ்ணன் அவர்கள். நெக்ஸ்ட் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு அச்சீவ் எ கேரியர் காட் சலாம் இன் மிக்ஸ்டு டபுள்ஸ். அதாவது கலப்பு இரட்டையர் பிரிவில் கிராண்ட் சலாம் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேஷ் பூபதி 2006. அது மட்டும் இல்லாமல் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு அச்சீவ் எ கேரியர் கிராண்ட் சலாம் இன் டபுள்ஸ். இன்னொன்று இரட்டையர் பிரிவில் கிராண்ட் சலாம் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா லியாண்டர் பெயஸ் வந்து 2012 வந்துட்டு வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு வின் எ கிராண்ட் சலாம் டைட்டில். கிராண்ட் சலாம் பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சானியா மிர்சா அவங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா செஸ்ல யார் யாரெல்லாம் முதலிடம் பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். த இந்தியன் ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் and also the first Indian to win the fine world chess championship. இந்தியாவில் முதல் கிராண்ட் மாஸ்டரும் அது மட்டும் இல்லாமல் பிடேவோட உலக சதுரங்க சாம்பியன்ஷிப்பை வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். The first Indian to win the under 10 World Chess Championship. 10 வயதுக்கு உட்பட்ட உலக செஸ் சாம்பியன்ஷிப் வென்ற முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி ஹரிகிருஷ்ணன் அவங்க. சரிங்களா? 10 வயதுக்கு உட்பட்டவங்கள்ல சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பி ஹரிகிருஷ்ணன் அவங்க. சரிங்களா? அடுத்தது த ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு ரிசீவ் த கிராண்ட் மாஸ்டர் டைட்டில். கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொனேரு ஹம்பி என்பவர். நெக்ஸ்ட் த யங்கஸ்ட் இந்தியன் டு வின் த கிராண்ட் மாஸ்டர் டைட்டில். கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற இளம் இந்தியர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிமர்ஜன் நேகி. அவருக்கு பார்த்தீங்கன்னா 13 வயது 3 மாதம் மற்றும் 22 நாட்கள் தான் ஆகிறது. அவரோட அந்த வயதில் அந்த காலம் இருக்கும் பொழுது வாங்கிய பட்டம் அது. பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன மாதிரியான பர்சன் என்ன மாதிரியான அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் ஓவராலில் கேம்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க. அடுத்த வீடியோவில் என்ன மாதிரி நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தொடர்ந்து விளையாட்டு சம்மந்தப்பட்ட செய்திகள் வந்துட்டு நிறைய போட்டு வந்துட்டுருக்கோம். அடுத்தும் ஒரு விளையாட்டு சம்மந்தப்பட்ட செய்தியை தான் வந்துட்டு நீங்கள் வீடியோஸில் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து எஸ் அகாடமி சேனலில் பார்த்துட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.